பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்னைக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த விட பயங்கரமா இருந்தது. ஷோ வந்து என்னன்னா எவ்வளவு சீக்கிரம் என்னடா ஷோ இப்படி முடிஞ்சிச்சு அப்படிதான் இருந்தது. பாரு வந்து ஃபர்ஸ்ட் கேட்டாரு, ஓகே உங்க கண்ணுலாம் ஓகேவா இருக்கு அப்படின்னு கேட்டு முடிச்சுட்டு அடுத்தது வந்து என்ன பண்ண உங்களுக்கு தான் நீங்க தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு பேர் வைக்கிறதுல என்னென்ன பேர் வச்சீங்க அப்படின்னு சொன்ன உடனே சும்பி வந்து அரோராக்கு, வானபத்திரவாணி விக்ரம், அப்புறம் விக்ரம் அப்படின்னு சொன்னாங்களா. அந்த வக்ரத்துக்கு மீனிங் கேட்டாரு. ஆனா நேத்து வந்து விக்ரத்துக்கிட்ட வந்து ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மீனிங் சொன்னவங்க அப்படிலாம் கிடையாது அப்படின்னு இன்னைக்கு வந்து அப்படியே பம்மி பம்மி பேசினாங்க. அது வந்து என்ன பண்ண மெயினான நம்ம டாஸ்க் வந்து கேட்டாரு. இந்த கேம் வந்து அவரே டெமோ பண்ணி காமிச்சாரு. இந்த கேம் விளையாடுறப்ப இந்த டாஸ்க் விளையாடுறப்ப அவங்க அவ்வளவு முக்கியமான விளையாண்டுக்கிட்டே ஃபோக்கஸ் பண்றப்ப எங்கேருந்து அவங்க வந்து சூஸ் பண்ணி அவரை போய் குறியீடு காமிச்சாங்க அப்படின்னு கேட்டாரா. அப்ப கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லவே முடியல. இன்னைக்கு வந்து அப்படியே ஆயிட்டாங்க பாரும் திவாகரும். அப்ப 2 பேருக்கும் நல்லா டோஸ் கிடைச்சு. இது வந்து வக்ரம். இதற்கு தான் பேரு வக்ரம். உங்களுக்கு வக்ரம். அதனால நீங்க செஞ்சது அவரு சொல்றது வக்ரம் கிடையாது. இதுக்கு தான் பேரு வக்ரம். அப்படின்னு நல்லா கேட்டாரு. இது வந்து ஒரு டர்ட்டி மைண்ட். உங்களோட பார்வையில தப்பு, கண்ணுல தப்பு, அப்புறம் மைண்ட்ல தப்பு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இப்படி வருது அப்படின்னு அத நல்லா கேட்டாரா. அத கேட்டு முடிச்சுட்டு, அப்புறம் வந்து அப்படியே எல்லாத்தையும் பயங்கரமா கேட்டார். நம்ம கேட்க வேண்டிய கேள்வி எல்லாத்தையும் அப்படியே இதுக்கு இடையில வாந்தி. என்னது என்ன ஷோ பண்றீங்களா? என்ன பண்றீங்க? இது வந்து ஒரு நேஷனல் ஷோல வந்து வாந்தி எடுக்கிறீங்க. வாந்தி எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் அப்படியே வாந்தி எடுத்து காமிச்சாரு. அப்புறம் பிரேக் விட்டு போயிட்டாரு. அப்புறம் பிரேக் முடிச்சுட்டு வந்து கேப்டன்சி டாஸ்க் எப்படி வேணுங்க அப்படின்னு 2 ஜட்ஜஸையும் ஏத்தி கேட்டார். சாண்ட்ரா அண்ட் கனியை ஏத்தி நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டப்ப 2 பேருக்கும் என்ன உங்களோட வேலை என்ன? ஒழுங்கா பண்ணீங்களான்னு சாண்ட்ரா வந்து சொன்னாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அப்ப பார்ட்டிசிபென்ட்ஸை கேட்டுட்டு முடிவு பண்ணாங்க அப்படின்னு. அப்ப கனியை வந்து நல்லா வறுத்து எடுத்தாரு. உங்களோட பார்வை வந்து எங்க இருந்துச்சு? ஒண்ணு பார்வை மட்டுமா இருந்துச்சு அப்படின்னு அவர் வந்து குறும்படம் போட்டு சபரிஸ் அந்த காலை மிதிக்கிறதும், முட்டிய வச்சு தள்ளுறதும், இடிக்கிறதும் போட்டாரு. ஆனா அந்த ரூல்ஸ் புக்கே படிச்சு காமிச்சாரு. அந்த ரூல்ஸ்ல வந்து என்னன்னா, அவங்க எடுக்கிறப்ப மட்டும்தான் லைன்குள்ள இருக்கக்கூடாது. மத்தபடி எங்க பண்ணா அது ஒரு மேட்டரே கிடையாது. அந்த பாட்டில் எடுக்கிறப்ப லைன்ஸ்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு அத டோட்டலா எல்லாரும் தப்பா வேற புரிஞ்சுட்டாங்க போல இருக்கு. லைன் தொட்டோனே டிஸ்குவாலிஃபை பிக் பாஸ் டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லவே இல்ல. அத முடிச்சு விக்ரமுக்கு நல்ல பாட்டு வந்து சரி அடிபட்டுச்சு, கண்ணில் அடிபட்டுச்சு நீங்க போய் கேட்டீங்களா? யாரெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா, விக்ரம் வந்து நமக்கே ஷாக் ஆயிடுச்சு. விக்ரம் போய் கேட்க கூட இல்லையா. அப்பதான் சொன்னாரு, பாரு உங்களுக்குள்ள உள்ள வன்மம் வந்து தலை தூக்கி ஆடுது. வன்மத்தினால தான் ஒரு மனிதாபிமானம் இல்லாம செயல்படுறீங்க அப்படின்ட்டு அது ஒரு பயங்கரமா எடுத்துக்காட்டா சொன்னாரு. ஓகே. இப்ப வந்து நம்ம சொல்லுவோம்ல, கடவுள் பாதி, மிருகம் பாதி அப்படிங்கிற மாரி, உன் மனசுக்குள்ள என்ன இருக்கு? எது அதிகமா இருக்கோ அதுதான் வெளிப்படும் அப்படிங்கிற மாரி, அது புரிய வச்சாரு இன்னைக்கு. அதுவும் நல்லா இருந்தது. ஆக மொத்தம் சபரிக்கு நல்ல பாட்டு விழுந்தது. விஜய்க்கு நல்ல பாட்டு விழுந்தது. என்ன பண்ணீங்க? எல்லாருக்கும் நல்லா வறுத்து எடுத்தாரு. பயங்கரமா இருந்தது. நம்ம எதிர்பார்க்கிறத விட அவரோட அப்படியே இம்ப்ரெஸ் எப்படா ஷோ முடிஞ்சிருச்சு, எவ்வளவு சீக்கிரம் முடியுது அப்படின்னு தான்